இந்த வீடியோவில் நாம் UGTRB ஃபிசிக்ஸ் இருக்குல்ல அதில் இருக்க ஒரு சில ப்ராப்ளம் அதுக்கான சொல்யூஷன்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒரு சிம்பிள் ப்ராப்ளம். A body of mass m hits normally on a rigid wall with velocity v and bounces back with the same velocity. The impulse experienced by the body is. ஒரு எம்ங்கிற மாஸ் இருக்கு இல்லையா, அது வந்து எங்கே இருக்குது அப்படின்னாக்கா ஒரு ரிஜிட் வாலில் போயிட்டு விங்கிற வெலாசிட்டியில் மோதுது. மோதி என்ன ஆகுது, அதே சேம் வெலாசிட்டியில் திரும்பி வருது. இங்கே என்ன இம்பல்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனிச்சு, அது கொஷினில் கேட்டிருக்கிறது இம்பல்ஸ். ஸோ இம்பல்ஸுங்கிறதுக்கான ஃபார்முலா சேஞ்ச் இன் மொமெண்டம். இம்பல்ஸுக்கு வந்து சேஞ்ச் இன் மொமெண்டம். மொமெண்டம்க்கு நமக்கு ஃபார்முலா தெரியும், மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி, அதாவது எம் இன்ட்டு விங்கிறது மொமெண்டம்னு தெரியும். ஸோ இம்பல்ஸுக்கு வந்து சேஞ்ச் இன் மொமெண்டம். சேஞ்ச் இன் அப்படின்னா ரெண்டு மொமெண்டம் நம்ம சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். மொமெண்டம் எம்விங்கிறது, எம்முங்கிற ஒரு மாஸ் வந்து விங்கிற வெலாசிட்டியில் மூவ் ஆகுது, அது ஃபஸ்ட். இது திரும்ப பவுன்ஸ் பேக், இது போயிட்டு திரும்ப அதே டைரக்ஷனில் சேம் வெலாசிட்டியில் வருது, அதுவும் எம்வி தான். அப்போ என்ன பண்ணுறோம்னா சேஞ்ச் இன்னாவே ரெண்டு சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ எம்வி மைனஸ் எம்வி. ஸோ இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும், ப்ளஸ் ஆகிடும். அப்போது இம்பல்ஸ் ஈக்குவல் டு 2mv. இந்த ரெண்டு எம்வியையும் அந்த எம்வியையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிறது 2mv. ஓகேவா? நெக்ஸ்ட் சம். A 0.2 kg object at rest is subjected to a force 0.3 I cap minus 0.4 j cap n. What is the velocity after 6 seconds? ஸோ இந்த கொஷினில் மாஸ் கொடுத்துருக்குறாங்க, ஃபோர்ஸ் கொடுத்துருக்குறாங்க, வெலாசிட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? டைமும் கொடுத்துருக்குறாங்க. அதாவது மாஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 0.2 kg, டைம் t 6 செகண்ட்ஸு. ஸோ ரெஸ்ட்டில்ங்கிறதுனால u வந்து 0, ஃபோர்ஸ் f வந்து 0.3 I கேப் மைனஸ் 0.4 I கேப்னு கொடுத்துருக்குறாங்க. என்ன கொஷினில் கேட்டிருக்காங்கன்னா வெலாசிட்டி கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு வந்து வெலாசிட்டிக்கான ஃபார்முலா v வெக்டர் ஈக்குவல் டு u வெக்டர் ப்ளஸ் at வெக்டர். இப்போ நமக்கு வந்து வெலாசிட்டி வேணும்னா வெலாசிட்டிக்கான ஃபார்முலா u ப்ளஸ் at. இங்கே நம்ம அப்ளை பண்ணுற ஃபார்முலா நமக்கு u இனிஷியல் வந்து 0ன்னு தெரியுது, t டைம் 6 செகண்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. பட் ஆக்சலரேஷன் a என்னன்னு தெரியல. ஆனால் நமக்கு ஃபோர்ஸ் m கொடுத்துருக்காங்க, ஃபோர்ஸ் f கொடுத்துருக்காங்க, மாஸ் m கொடுத்துருக்காங்க. அப்போ ஈஸியாக ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கலாமா? ஆக்சலரேஷனுக்கான ஃபார்முலா என்ன, a is equal to f by m. ஸோ ஃபஸ்ட்டு போட்டுருக்கோம்ல, a வெக்டர் ஈக்குவல் டு f by m. f என்ன கொடுத்துருக்காங்க, 0.3 I கேப் மைனஸ் 0.4 j கேப் டிவைடட் பை மாஸ் வந்து 0.2. இதை வந்து நம்ம தனித்தனியாக பிரித்தோம்னா 0.3 by 2I மைனஸ் 0.4 by 0.2ன்னு போடுவோம். இதை வந்து ஹோல் நம்பராக மாற்றிட்டோன்னா 3 by 2 I கேப் மைனஸ் 2 j கேப். இப்போ நமக்கு ஆக்சலரேஷன் கிடச்சிருச்சு. ஸோ v ஈக்குவல் டு u ப்ளஸ் ஏடிங்கிற ஃபார்முலா நமக்கு தெரியும். யூங்கிறது இங்கே இனிஷியலாக என்ன இருக்குது, 0, ரெஸ்ட் பொசிஷனில் இருக்கிறதுனால 0 ப்ளஸ் a ஆக்சலரேஷன் கண்டுபிடிச்சிருக்கோம் 3 by 2 I கேப் மைனஸ் 2 j கேப் இன்டூ t வந்து டைம் என்ன இருக்குது 6 செகண்ட்ஸ். இப்போது இந்த 6 செகண்ட்ஸால் நம்ம உள்ளே மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணால் வரும் 6 into 3 18. ஸோ 18 I கேப் பை 2 மைனஸ் 6 into 2 12 j கேப். ஸோ இந்த 18 by 2 இருக்கு இல்லையா, இதை வந்து 2ஆல் டிவைட் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும், 9 கிடைக்கும். ஸோ ஆன்சர் என்னென்னா 9 I கேப், இங்கே 2 வராது. ஸோ 9 I கேப் மைனஸ் 12 j கேப். ஸோ வெலாசிட்டி v is equal to 9 I கேப் மைனஸ் 12 j கேப் டிவைடில் 2 வராது. நம்ம நியூட்டன்ஸ் லாவில் இந்த ஈக்குவேஷன் பார்த்துருப்போம், வெலாசிட்டிக்கான ஈக்குவேஷன். வெலாசிட்டி v is equal to u ப்ளஸ் 3 atங்கிறதெல்லாம் நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்குறாங்க, என்ன கொஷினில் கேட்டிருக்காங்கன்னு ஒரு தடவைக்கு 2 தடவை படித்து பார்த்தோம்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி சம்லாம் ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சம் என்னென்னா, நெக்ஸ்ட் சம். ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் எ plane progressive wave traveling along positive x-axis having amplitude 0.04, frequency 120 Hz and speed 360 meter per second. ஒரு பிளேன் ப்ராக்ரஸிவ் வேவுக்கான ஈக்குவேஷனை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷனில் இந்த வேவ் வந்து மூவ் ஆகுது. அப்போ அதோட ஆம்ப்ளிடியூட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 0.04ன்னு கொடுத்துருக்காங்க. ஃப்ரீக்குவன்சி வந்து
120 ஹெர்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸ்பீடு வந்து v, அதாவது ஸ்பீடு வந்து 360 மீட்டர் பர் செகண்ட். இந்த ப்ராக்ரஸிவ் வேவ், இந்த ஈக்குவேஷன் வந்து ரொம்பவே சிம்பிள். இது y இஸ் ஈக்குவல் டு a sin 2pi இன்ட்டு நியூ டி மைனஸ் எக்ஸ் பை லேம்டா. ஸோ இதுதான் வந்து நமக்கான ஈக்குவேஷன். இதில் a அப்படிங்கிறது ஆம்ப்ளிடியூட், sin 2pi அப்படி தான் இருக்கும். ஸோ நியூங்கிறது ஃப்ரீக்வன்சி எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 120 ஹெர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, இன்ட்டு டி மைனஸ் எக்ஸ் பை லேம்டா. ஸோ லேம்டா வந்து கேட்டிருக்காங்க, பட் லேம்டா நமக்கு தெரியாது, ஆனால் வெலாசிட்டியும் ஃப்ரீக்வன்சியும் நமக்கு தெரியும். ஸோ லேம்டா ஈக்குவல் டு வெலாசிட்டி பை ஃப்ரீக்வன்சிங்கிற ஈக்குவேஷன் நமக்கு தெரியும் இல்லையா. அப்போ லேம்டா ஈக்குவல் டு விங்கிற வெலாசிட்டி 360 பை ஃப்ரீக்வன்சி 120. ஸோ ரெண்டையும் கேன்சல் பண்ணோம்னா நமக்கு லேம்டாவோட வேல்யூ என்னென்னு கிடைக்கும், 3ன்னு கிடைக்கும். இது அப்போ நம்ம ஈஸியாக சப்ஸ்டியூட் பண்ணுறது தான். ஆம்ப்ளிடியூட் ஏ என்ன கொடுத்துருக்காங்க, 0.04. அப்போ ஒய் ஈக்குவல் டு ஏங்கிற இடத்துல 0.04 sin 2pi இன்ட்டு நியூ ஃப்ரீக்வன்சி எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 120 இன்ட்டு டி மைனஸ் எக்ஸ் பை லேம்டாவோட வேல்யூ 3. ஸோ நமக்கு ஒரு ஈக்குவேஷன் தான் ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அப்போ ஒய் ஈக்குவல் டு 0.04 இன்ட்டு sin 2pi இன்ட்டு 120t மைனஸ் எக்ஸ் பை 3. இந்த வேவ் ஈக்குவேஷன் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும், அவ்வளோதான். ஸோ அதுதான் நம்ம ஈஸியாக சப்ஸ்டியூட் பண்ணி கொண்டு வந்துடலாம். நெக்ஸ்ட் சம். A body of mass 10 kg moves at a constant speed of 10 meter per second. A constant force then acts for 4 seconds on the body and gives it a speed of 2 meter per second in opposite direction. Magnitude of the force acting on the body is. இந்த ஃபோர்ஸ் வந்து அங்கே ஆக்ட் ஆகுது இல்லையா, அதனோட மேக்னிடியூட். ஆக்சுவலாக வந்து என்னென்னா ஃபோர்ஸ் தான் கேட்டிருக்காங்க. இப்போ ஃபோர்ஸுக்கான ஃபார்முலா நமக்கு என்ன தெரியும், F is equal to ma. நமக்கு வந்து m கொடுத்துருக்குறாங்க, ஆனால் a இல்லை. ஸோ என்னன்னு பார்த்தோன்னா அந்த கொஷினில் m வந்து 10 kg, யூங்கிறது வந்து 10 மீட்டர் பர் செகண்டு, v வந்து -2. அதாவது ஃபஸ்ட்டு போகிறது வந்து 10 மீட்டர் 10, ரிட்டர்ன் வர்றது வந்து நமக்கு -2 அந்த வெலாசிட்டி. அடுத்தது வந்து டைம் t வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 4 செகண்ட்ஸ்னு கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஆக்சலரேஷன் இப்போ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆக்சலரேஷனுக்கான ஃபார்முலா a ஈக்குவல் டு f பை m. ஸோ f பை mோட வேல்யூ என்ன இருக்குது நமக்கு, மாஸ் 10. ஸோ f பை m, ஏன்னா நமக்கு f தெரியாது இல்லையா, அதனால f பை mன்னு அப்படியே வச்சுக்கிறோம். கைனட்டிக் எனர்ஜிக்கான ஈக்குவேஷன் v is equal to u plus at. இப்போ லாஸ்ட் சம்மில் கூட பார்த்தோம், v equal to u plus at. அதுலேருந்து நம்ம a வேணும்னா a equal to v minus u by t. ஸோ ஆக்சலரேஷன் ஈஸியாக கண்டுபிடிக்கலாமா. ஸோ a is equal to v minus u by t. vங்கிறது இங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்க, -2, u வந்து 10, t வந்து நமக்கு 4. ஸோ எல்லா வேல்யூஸுமே இருக்குது. அப்போது இந்த ரெண்டையும், அதாவது ஃபஸ்ட்டு ஆக்சலரேஷன் f பை 10 கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ ஆக்சலரேஷன் -2 -10, அதாவது -12 வந்துடும், -12 by 4 இருக்கு. ஸோ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணலாமா, f பை 10 இஸ் ஈக்குவல் டு -12 by 4. இந்த 12க்கும் 4க்கும் கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 3ன்னு கிடைக்கும், அதாவது -3 இன்ட்டு 10. ஸோ -3 இன்ட்டு 10 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 30, அது மைனஸில் கிடைக்கும். ஸோ ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு இருக்கு இல்லையா, அது என்னென்னா F is equal to 30 நியூட்டன். ஏன் இங்கே நெகட்டிவ் சிம்பிள் கொடுக்கல அப்படின்னா, நம்ம இங்கே மேக்னிடியூட் மட்டும்தான் எடுத்துக்கிறோம். ஸோ மேக்னிடியூடுங்கிறதுனால நமக்கு நெகட்டிவ் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ F is equal to 30 நியூட்டன். கொஷின்லேயே நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, மேக்னிடியூட் ஆஃப் ஃபோர்ஸ். மேக்னிடியூடு வரும்பொழுது நம்ம நெகட்டிவ் யூஸ் பண்ண மாட்டோம், ஓகேவா. நெக்ஸ்ட் சம். A certain force gives an object of mass m1 and acts of 12 meter per second squared, and an object of mass m2 an arc of 3 meter per second squared. What acceleration would the force give to an object of mass m2 minus m1? ஆக்சுவலாக கொஷினில் ஆக்சலரேஷன் தான் கேட்டிருக்காங்க, ஆனால் என்ன கேட்டிருக்காங்கன்னா m2 மைனஸ் m1 அந்த மாஸ் இருந்துச்சுன்னா அங்கே எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்கோ அதுக்கான ஆக்சலரேஷன் தான் கொஷினில் கேட்டிருக்காங்க, ஓகேவா. நமக்கு ஆக்சலரேஷன் 2 கொடுத்துருக்குறாங்க, ஒன்று a1ன்னு வச்சுப்போம், இன்னொன்று a2ன்னு வச்சுப்போம்.
ஸோ A1 ஃபஸ்ட்டு ஆக்சலரேஷன் A1 அது வந்து 12 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்டு. செகண்ட் ஆக்சலரேஷன் A2 அது 3 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்டு. ஆக்சலரேஷன் தான் கேட்டிருக்காங்க. ஆனால் என்ன கொடுத்துருக்காங்கன்னா M2 மைனஸ் M1 ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃபோர்ஸ் F இஸ் ஈக்குவல் டு F1 ஈக்குவல் டு M1 A1 F2 ஈக்குவல் டு M2 A2ன்னு எடுத்துக்கிட்டோம்னா இதில் நமக்கு M என்ன பண்ணுவோம்? M1 ஈக்குவல் டு F பை A1. அப்போ F பை A1 இங்கே என்ன இருக்குது? 12. F1 இங்கே வந்து என்ன இருக்குது? F பை 12. அடுத்தது M2 போட்டோம்னா M2 இஸ் ஈக்குவல் டு F பை A2. F பை A2 என்ன இருக்குது? நமக்கு 3ன்னு இருக்குது. கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க? M2 மைனஸ் M1. ஸோ M2 மைனஸ் M1 இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு M2 என்ன இருக்குது? F பை 3 மைனஸ் M1 என்ன இருக்குது? F பை 12. ஸோ ரெண்டையும் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணி போட்டோம்னா நமக்கு கிடைக்கிறது F பை 4. கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க? ஆக்சலரேஷன். ஆக்சலரேஷன் A இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் F பை எம்முக்கு பதிலாக என்ன போட போகிறோம்? M2 மைனஸ் M1. ஸோ M2 மைனஸ் M1 என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? F பை 3. அப்போது A இஸ் ஈக்குவல் டு F பை 4. ஸோ டிவைடரில் 4 வருது, அது மேலே வந்துடும். Fம் கேன்சல் ஆகிடும். அப்போ ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு 4 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்டு. ஸோ கொஞ்சம் வந்து யோசித்து போட்டோம் அப்படின்னா இந்த ப்ராப்ளமை நம்ம ஈஸியாக போட்டுடலாம். ஓகேவா? இது வந்து இந்த நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன் இருக்குல்ல, ஸோ அதில் இருக்கிறது தான். ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா, தேர்ட் லா இருக்குல்ல, அதை அப்ளை பண்ணுற ஃபார்முலா தான் இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். ஒன்று வந்து வேவ் ஃபார்முலா,